அண்ணா நகர் குன்னுண்டாய் ஷோரூமில் தான் கார் எடுத்திருந்தோம். இந்த வென்யூ காரு. ஆக்சுவலாக இது வந்து எங்கள் மாமா வந்து ரொம்ப நாளாக வந்து வென்யூ டீசல் எடுக்கிறதுக்கு பார்த்து ஒவ்வொரு ஷோரூமாக நிறைய ஷோரூம் கேட்டிருந்தோம். அண்ட் நிறைய ஷோரூம் கேட்டது இல்லாமல் ஒரு ஷோரூமில் ஆக்சுவலாக என்னென்னா போனோம், இமீடியட்டாக புக்கே பண்ணிட்டோம். 11,000 புக்கிங் அமௌண்ட் கொடுத்து புக்கிங்கே பண்ணியாச்சு. புக்கிங் பண்ணதுக்கப்புறமும் பட் வே ஆஃப் சர்வீஸ் அவங்க பேசுகிறது வந்து அந்த ரெஸ்பான்ஸ் வந்து எங்களுக்கு அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இல்லை. சரி சாட்டிஸ்ஃபைடாக இல்லைன்னும் போது சரி வேறு ஏதாவது ஆல்ட்ரேட் சும்மா பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு என் கசன் வந்து சும்மா பார்க்கும்போது அண்ணா நகர் ஷோரூம் இது பண்ணான். சரி நேரில் வந்து பார்ப்போமேன்னு சொல்லி பேசணும். அவங்க பேசின விதம், ஐ மீன் சேல்ஸ் பர்சன் வந்து சரண்யா அவங்க நேமு. அவங்க வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. ஐ மீன் அவங்க பேசுனது அப்ரோச்சாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக வந்து நல்லா இருந்தது. ஸோ அதனால் என்னென்னா எனக்கு ஆல்ரெடி பண்ணதே நான் கேன்சல் பண்ணிட்டு திருப்பியும் இங்கே ரீபுக் பண்ணேன். புக் பண்ணும்போதுமே வந்து இந்த மந்த் எண்டுக்குள்ளே தரேன்னாங்க. நைட் எடிஷன், ஸோ நெக்ஸ்ட் மந்த் 10th கிட்ட ஆயிரும்ன்ற மாதிரி இருந்தது. பட் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வராங்க, ஸோ வரத்துக்குள்ளே வேணும்னு சொல்லி இது பண்ணனால அவங்களும் அவங்களால என்ன எஃபோர்ட் பண்ண முடியுமோ சொல்லி ஆக்சுவலாக அவங்க சொன்ன டேட்டுக்கும் முன்னாடியே கொடுத்துட்டாங்க. வாஸ் வெரி சாட்டிஸ்ஃபைட் வித் த சர்வீஸ். அண்ட் என்ன ஹெல்ப் வேணும் எந்த டைமில் கால் பண்ணாலுமே த வே தே ரெஸ்பாண்டட் அண்ட் த மேனேஜர், சேல்ஸ் பர்சன் அண்ட் எவ்ரி திங் வாஸ் குட். வி லைக் இட் வெரி மச். ஸோ அதான் சொன்னேன், நெக்ஸ்ட் யாராக இருந்தாலும் வி வுட் பி ரெஃபரிங் டு திஸ் சேம் ஷோரூம் அண்ட் சேம் பர்சன். தேங்க்யூ.